வணக்கம் நண்பர்களே. பொதுவாக மாடி தோட்டங்களை 1-2 தொட்டிகளை வச்சு ஆரம்பிக்கிறோம். அப்புறம் பொதுவாக அதை பெரிய அளவில் நம்ம கொண்டு வரோம். அதுக்கு அடுத்த லெவலில் அதை மல்டிப்ளை பண்ணி அதன் மூலம் நம்ம சில பொருட்களையும் சேர்த்து கொள்கிறோம். இதெல்லாமே நம்மளோட வளர்ச்சியின் ஒரு படியாகத்தான் நம்ம பார்த்து கொள்ளணும். அப்படி தான் என்னோடய தோட்டத்தில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் எக்ஸசிவாக இருக்கிறனால அதை விற்பனை செய்யலாம் என்று சொல்லி முடிவு பண்ணினேன். அதில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற செடி ஹைட்ரில்லா. இந்த ஹைட்ரில்லா ஒரு வாட்டர் பிளான்ட். இதை பார்க்கும்போது இது அக்வாட்டிக் பிளான்ட்டாக இருக்கிறனால மீன்கள் வளர்வதற்கு இது ரொம்ப ரொம்ப பிரயோஜனம். மீன்கள் உள்ளே போய் மறைஞ்சிக்கும். இதில் மூலமாக கிடைக்கிற ஆக்சிஜனும் அதுக்கு இருக்குது. அதனால் அக்வேரியம் வச்சுருக்கிற எல்லா வீடுகள்லேயும் இந்த ஹைட்ரில்லா தேவைப்படும். இந்த ஹைட்ரில்லாவோட மிக குறைந்த விலை 25 ரூபா. 25 ரூபாய்க்கு இப்படி ஒரு பஞ்ச் கிடைக்கும். அந்த பஞ்ச் பார்த்திங்கனாலே தெரியும் அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஆர்டர் பண்ணலாம். கொரியர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா. அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது லெப்பர்ட் பிளான்ட். இதுவும் ஒரு சக்குலண்ட் வெரைட்டி தான் சேர்ந்தது. இதில் அழகான பூக்கள் வரும். அந்த பூக்கள் நல்ல ஸ்ட்ரைட்டாக இப்படி ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் கலரில். இந்த செடியை வளர்ப்பது ரொம்ப ரொம்ப சுலபம். ஒரு தடவை வாங்கி வச்சிங்கன்னா போதும், அது அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே வரும். அது நமக்கு தொடர்ந்து இந்த செடிகள் நம்ம வீடுகளில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படி தான் அழகாக பூ பூக்கும். எல்லா விதமான மண் கலவையிலையும் இந்த செடிகள் வளரும். இந்த செடி உங்களுக்கு வேணும்னா ஒரு செடி 40 ருபீஸ். இந்த மாதிரி செடிகள் இது நல்லா வளர்ந்துருக்கு. இதை வச்ச உடனே குயிக்காக பூவும் வரும். அதே நேரத்தில் சைடில் புது கன்றுகளும் முளைக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த ஆர்கிட் கேக்டஸ். இது நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்குது. இது நல்ல பிரைட் ரெட்டில் இந்த கலர் இருக்கும். பூக்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். பூக்கள் 1-2 நாட்களுக்கு செடியிலேயே இருக்கும். இதற்கும் பெரிய லெவலெல்லாம் மண் கலவை தேவையில்லை. வெல் ட்ரைன்டு சாயில் இருந்தால் போதும். அதே நேரத்தில் தண்ணீரும் 3 நாட்களுக்கு ஒரு தடவை ஊற்றினாலே போதும். அந்தந்த சீசனில் அழகாக இப்படி பூ கொடுத்துட்டு போயிடும். இப்போ இதிலேருந்து அந்த ஒரு கட்டிங்கை எடுத்து வச்சாலே நன்றாக நமக்கு படரும். அப்படி எடுத்து வைத்து தான் செகண்ட் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த பிரான்ச்சஸ் முளைக்க ஆரம்பிச்சுது. இப்படிப்பட்ட செடிகள் வேணும்னா 50 ரூபாய் இது ஈச் ஒன். அடுத்தது பார்த்திங்கன்னா அமெரிலிஸ் லில்லி. ஆரஞ்சு கலரில் கிடச்சிருக்கு. நல்ல பிரைட் ஆரஞ்சு கலர். நடுவில் அழகான அந்த ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. இதோட பல்ப்ஸ் ஃபியூ அவைலபிள். இதில் பெரிய சைஸ் பல்புனா 30 ருபீஸ், சின்ன சைஸுனா 2 30 ருபீஸ். அடுத்ததாக நீங்கள் பார்த்துருக்கிறது ஒயிட் கலர் ரெயின் லில்லிஸ். இதுக்கு ஏஞ்சல் லில்லிஸ்னு பேர் இருக்குது. இதுவும் மொத்தமாக பூக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதோட பல்ப்ஸ் எல்லாம் பெரிய சைஸ்னால் 10 ருபீஸ் ஈச் பல்ப், சின்னதுன்னா 2 10 ருபீஸ். அந்த சின்ன சைஸ் பல்பு போட்டு கூட எனக்கு இப்போ உடனே புது செடிகளே முளைத்து விட்டது. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ஒரு கேக்டஸ் தான். இந்த கேக்டஸ்லேயும் எவ்ரி ஏப்ரல் மேல இந்த மாதிரி பூக்கள் பூக்கும். இதுக்கு ஒரே ஒரு இது வச்சோம்னா போதும், நாளடைவில் அது நிறையா மல்டிப்ளை ஆகும். எனக்கும் அப்படி தான் ஆச்சு. இதுக்கு 0 மெயின்டெனன்ஸ் இருந்தால் கூட ரெகுலராக பூக்கும். இதோட ஒவ்வொரு செடிக்கும் 25 ருபீஸ் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் முள் உள்ளது தான். இந்த செடி ரொம்ப அழகாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு என்கிட்ட இருக்கிற பூச்செடி விதைகளில் ஏதாவது ஒன்றை ஃப்ரீயாக கொஞ்சமாக அனுப்பி கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.